அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கான விடுதலை 2.0 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான வினாக்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை 2.0 டெஸ்ட் நம்பர் 1. முதலாவது கேள்வி, சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? ஆப்ஷன் ஏ குரு நானக், ஆப்ஷன் பி லேனா, ஆப்ஷன் சி குரு கோவிந்த் சிங், ஆப்ஷன் டி குரு அமீர் சிங். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குரு நானக் அப்படின்றது தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி, அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமநந்தர், ஆப்ஷன் பி மீராபாய், ஆப்ஷன் சி சூர்தாஸ், ஆப்ஷன் டி துக்காராம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சூர்தாஸ் அப்படின்றதான். மூன்றாவது கேள்வி, பிராந்திய மொழியான இந்தியில் தனது கொள்கைகளை போதித்தவர்களின் முதலானவர் யார்? ஆப்ஷன் ஏ சைத்தன்யர், ஆப்ஷன் பி மீராபாய், ஆப்ஷன் சி சூர்தாஸ், ஆப்ஷன் டி ராமநந்தர். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ராமநந்தர் அப்படின்றதான். அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி சென்னை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி புதுடெல்லி அப்படின்றதான். ஐந்தாவது கேள்வி, போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினம், ஆப்ஷன் பி பழவேற்காடு, ஆப்ஷன் சி கண்ணனூர், ஆப்ஷன் டி கொச்சின். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கொச்சின். ஆறாவது கேள்வி, நீலநீர் கொள்கை பின்பற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தலோமியா டயஸ், ஆப்ஷன் பி அல்மெய்டா, ஆப்ஷன் சி அல்போன்சோ டி அல்புகர், ஆப்ஷன் டி வாஸ்கோடகாமா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அல்மெய்டா அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஏழாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எது? ஆப்ஷன் ஏ ஆக்ரா கோட்டை, ஆப்ஷன் பி டேவிட் கோட்டை, ஆப்ஷன் சி ஜெயின் ஜார்ஜ் கோட்டை, ஆப்ஷன் டி வில்லியம் கோட்டை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஜெயின் ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அன்றைய மதராஸ் மாகாணம், இன்றைய சென்னையில் தான் இந்த ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. எட்டாவது கேள்வி, தரங்கம்பாடியை டானஸ்பர்க் என அழைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டேனியர்கள், ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள், ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள், ஆப்ஷன் டி டச்சுக்காரர்கள். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, இந்த டானஸ்பர்க் என அழைத்தவர்கள் யார் அப்படின்னா டேனியர்கள் தான். அப்போது ஆப்ஷன் ஏ டேனியர்கள் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி, இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1756, ஆப்ஷன் பி 1757, ஆப்ஷன் சி 1764, ஆப்ஷன் டி 1765. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1756 அப்படின்றதான். பத்தாவது கேள்வி, 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ ரமேஷ் சந்திர தத், ஆப்ஷன் பி பிகாரி லால் குப்தா, ஆப்ஷன் சி சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆப்ஷன் டி சத்யேந்திரநாத் தாகூர். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றதான். 11வது கேள்வி, ஜூன் 1801 யார் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்றழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ பூலித்தேவர், ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை, ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள், ஆப்ஷன் டி கோபால நாயக்கர். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள் அப்படின்னு தான் இதற்கான சரியான விடை. இந்த மருது சகோதரர்கள் யாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினாங்க அப்படின்னா வேலுநாச்சியாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினாங்க. 12வது கேள்வி, தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ எதுல்ய நாயக்கர், ஆப்ஷன் பி மருது பாண்டியர், ஆப்ஷன் சி கோபால நாயக்கர், ஆப்ஷன் டி கட்டபொம்மன். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மருது பாண்டியர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. உங்களுக்கான கேள்வி, சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது கேள்வி, யாரால் 1818ஆம் ஆண்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டுடுமீர், ஆப்ஷன் பி ஷாகி ஹரியதுல்லா, ஆப்ஷன் சி பிர்சா முண்டா, ஆப்ஷன் டி டுடுமியான். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஷாகி ஹரியதுல்லா அப்படின்றதான். 14வது கேள்வி, மன்னராட்சிக்கும் நில சுவார்ந்தார்களுக்கும் எதிரான எந்த இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பராசி இயக்கம், ஆப்ஷன் பி பழங்குடியினர் எழுச்சி, ஆப்ஷன் சி
வாகாபி கிளர்ச்சி. ஆப்ஷன் டி கோல் கிளர்ச்சி. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வாகாபி கிளர்ச்சி அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 15வது கேள்வி, தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சாகி ஹரியதுல்லா. ஆப்ஷன் பி டுடுமீர். ஆப்ஷன் சி பிர்சா முண்டா. ஆப்ஷன் டி டுடுமியான். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பிர்சா முண்டா அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 16வது கேள்வி, 1857இல் சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ அக்பர். ஆப்ஷன் பி அவுரங்கசீப். ஆப்ஷன் சி ஷாஜகான். ஆப்ஷன் டி 2ஆம் பகதூர் ஷா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2ஆம் பகதூர் ஷா. இவர் டெல்லி பகுதிகளில் இருந்திருப்பார். இவரை தான் அந்த புரட்சிக்கான சிப்பாய்கள் இந்தியாவுடைய அரசனாக அறிவிச்சிருப்பாங்க. 17வது கேள்வி, இந்தியாவின் முதல் வைசிராயர் யார்? ஆப்ஷன் ஏ கானிங் பிரபு. ஆப்ஷன் பி மிண்டோ பிரபு. ஆப்ஷன் சி கர்சன் பிரபு. ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கானிங் பிரபு அப்படின்றதான். 18வது கேள்வி, உலகுலன் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பாப்னா கழகம். ஆப்ஷன் பி பெரும் கழகம். ஆப்ஷன் சி மலபார் கழகம். ஆப்ஷன் டி முண்டா கழகம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி முண்டா கழகம். 19வது கேள்வி, 1857 பெருங்கழகம் எந்த இடத்தில் முதலில் தொடங்கியது? ஆப்ஷன் ஏ கான்பூர். ஆப்ஷன் பி பாட்னா. ஆப்ஷன் சி பராக்பூர். ஆப்ஷன் டி புனா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பராக்பூர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 20வது கேள்வி, 1857 கிளர்ச்சியை ஒடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மிண்டோ பிரபு. ஆப்ஷன் பி டல்கவுசி பிரபு. ஆப்ஷன் சி கர்சன் பிரபு. ஆப்ஷன் டி கானிங் பிரபு. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கானிங் பிரபு அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. உங்களுக்கான கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கம்பர். ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் சி சேக்கிலர். ஆப்ஷன் டி புகழேந்தி. இதுக்கு என்ன விடை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட கேள்வி கேட்கவா இல்லை அப்படின்னா டேசிட் வடிவில் டைரெக்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கவா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் அதுக்கான வீடியோவை நாங்கள் மேக் பண்ண முடியும். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான எல்லா தகவல்களும் கிடைக்கும். அதே மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்ட பல்வேறு அப்டேட்களையும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.